அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்கியம் சவுந்தரபாண்டிகிட்ட கேட்குறாங்க, எங்க சாவி எதுக்குங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, கொடுங்க நான் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வரேங்கிறாங்க. ஏய் உனக்கு எதுக்கு அதெல்லாம், வேண்டாம் விடு, இங்கே பாரு பரணி அழுகிற பாரு, அதை போய் சமாதானப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா என்னோட கண்ணத்தை பாரு, அண்ணன் எப்படி என்னை அடிச்சிருக்கிறான் பாரு அப்படின்னு கண்ணத்தை கட்டுற பரணி, எங்க சின்ன பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க இந்த பாண்டி பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க கண்டிக்க மாட்டீங்களான்னு கேட்க, என் பாண்டி இங்கே வாடங்க, எதுக்குடா உன் தங்கச்சி அடிச்சின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் விளையாடிட்டு இருந்தேன், அவள் படிச்சுட்டு இருந்தா, போய் தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன், நீயே போய் குடிச்சுக்கோன்னு சொன்னான், அதான் கோவம் வந்து அடிச்சு போட்டேங்கிற பாண்டி. இல்லையே பரணி, அவள் ஆம்பளை பிள்ளை இல்லையா, என்ன இருந்தாலும் உன்னோட அண்ணன், அவள் சொன்னா நீ செய்யணுமல்ல, நீ பொட்ட பிள்ளை சொன்னதை செஞ்சுருக்கணும், அதனால தான் அண்ணன் உன்னை கோவத்தில் அடிச்சு போட்டா, இனிமேல் அண்ணன் தண்ணி கேட்டானா நீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சமாதானமாக பேசி அனுப்புறாங்க. ஏய் அப்பா தான் சொல்கிறாருல, போய் தண்ணி கொண்டு வா போ அப்படின்னு மறுபடியும் முத்துப்பாண்டி மிரட்டுறாரு. ஏய் இங்கே பாரு, அவனுக்கு வேணும்னா அவனே வந்து குடிச்சுக்கிட்டோம், நீ வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி பரணியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாக்கி என்னென்ன இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. சரி சரி அவளை நான் பார்த்துக்கிறேன், போடா போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அனுப்பி வைக்கிறாங்க. திருடங்கிட்ட சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, மார்கழி மாதம் பனி வெடியாதுக்கு முன்னாடி நிறைய பனியாக கொட்டிக்கிட்டு இருக்கும், அந்த நேரத்தில் எவனுமே ஊர் பக்கம் வரமாட்டானுங்க, அந்த நேரம் பார்த்து கோயிலுக்குள்ளே இறங்கி நீ காரியத்தை முடிச்சிடுங்கிறாங்க. ஓகே சார் நானும் செஞ்சிடறேங்கிறாரு அந்த திருடன். டேய் சனியா நீயும் கூட போயிட்டு வா, இந்த சாவின்னு சாவி கொடுத்து அனுப்புறாங்க. அக்கா இந்த முருகன் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான், இன்னும் கொடுப்பான் பாருக்கா அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமலை சவுந்தரம், ஆனால் சந்தடி சாக்கில் இந்த அக்காவை மறந்துடாத, அக்கா தானே பிளான் போட்டு கொடுத்தேங்கிறாங்க. பாண்டியம்மா அக்கா மொத்த பிளானும் உன்னோட தானே, மறப்புனா நான் சொல்லி பார்க்கலாங்கிறாங்க. சனியனும் அந்த திருடனும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்தடா நகையெல்லாம் ஜாக்கிரதை, இந்த நகையை வச்சுட்டு அந்த நகையை மாற்றி எடுத்துட்டு வா, யாராவது வந்தாங்கன்னா நான் சீக்கி அடிக்கிறேன், நீ உஷாராயிருங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத சார், என் கையில் கத்தி இருக்கு, குத்திட்டு வந்துட மாட்டேன் அப்படின்ட்டு போறாரு. ஏய் நான் மங்கிக்குள்ளே போட்டிருப்பேன், அடையாளம் தெரியாமல் என்ன கொண்டாடாதடா அப்படிங்கிறாங்க சனியன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி சரி சீக்கிரமா போய் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடுடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு திருடனும் உள்ள போறாங்க. வைகுண்டம் சூடாமணி 4 குழந்தைங்களோட தூங்கிட்டு இருக்காங்க. சூடாமணி எழுந்திரு, என்னோட நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு ஒரு குரல் கேட்குது. சூடாமணி பயந்து எழுந்திரிச்சு கோர்றாங்க. முருகா அப்படின்னு கோரும்போது வைகுண்டம் எழுந்திரிச்சு, என்ன சூடாமணி ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு கேட்குறாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. 3:30ங்கிறாங்க. ஆமாம் முருகன் வந்து கோயிலுக்கு வான்னு என்ன கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க சூடாமணி. விடு இருக்குன்னு நேரம் கிடக்குதில்ல, அப்புறம் போய்க்கலாம் இரு அப்படிங்கிறாங்க வைகுண்டம். இன்னும் வெகு நேரம் கிடக்குதில்லங்கிறாங்க. இல்லைங்க எப்படி இருந்தாலும் மணப்பாறை கல்யாணத்துக்கு நான் போயாகணும்ல, இப்போவே குளிச்சுக்கிட்டு கோயிலுக்கு ஒரு நட போயிட்டு அப்படியே நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏத்தா எசுக்கி இன்னும் பால் குடியவே மறக்கல, அவள் திடீர்னு எழுந்திரிச்சானா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். பால் வந்ததும் அதை காய்ச்சி சங்கடையில் வாத்து விட்டுருமாமான்னு கேட்குறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அம்மா நானும் வரட்டுமான்னு சண்முகம் கேட்க, வேண்டாம் கண்ணு நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்துடுறேன், நான் வரதுக்கு சாயந்தரமாவும்ப்பா, நீ நல்லா தூங்குப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்து போ சூடாமணிங்கிறாங்க வைகுண்டம். எல்லா விவரத்தையும் பரணிகிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. முருகனே கனவுல வந்து எழுப்புனதுனால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சுங்கிறாங்க சூடாமணி. அத்தை அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லத்தேன்னு கேட்குறாங்க பரணி. சனியன் ஒளிஞ்சு நின்று சிக்னல் கொடுக்கறக்காக மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக திருடன் மதில் செவர் ஏறி பெட்டி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கமாக சூடாமணி பார்த்துட்டாங்க. அச்சோ திருடன் திருடன்னு சத்தம் போடுறாங்க. திருடனும் உஷாராகி அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடி வரும்போது சூடாமணியும் ஓடியாந்து பிடிச்சிட்டாங்க. சூடாமணி திருடனை பிடிச்சிருக்கிறத பார்த்து போட்டு சனியனும் ஓடி வந்து விடு விடு விடுன்னு சூடாமணி கையை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. சூடாமணியும் முடிஞ்ச வரைக்கும் சனியன் கிட்ட போராடி அவங்க சரட்டையும் பிச்சு விட்டுறாங்க. அப்பா இதுக்கு மேலே நின்னோம் முகத்தறியை கிழிச்சு போடு இந்த பொம்பளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சனியன் ஓடி ஒரு ஓரமாக ஒழிஞ்சுக்கிறாங்க. போறேன்டா இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், உங்களை தப்பிக்கவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு போகிறாங்க சூடாமணி. இது எல்லாத்தையும் வந்து சனியன் சமுத்திரபாண்டிகிட்டையும் பாண்டியம்மாகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே சனியா அந்த கேரளக்காரன் எங்கிட்டா அப்படிங்கிறாங்க. ஐயா பெரிய விஷயமே நடந்து போச்சு, அந்த கேரளக்காரன் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது அந்த சூடாமணி பார்த்துட்டா. அலிச்சனியா அந்த நேரத்தில் அவங்க வந்தான்னு கேட்குறாங்க. ஐயா அதான் எனக்கும் புரியல, அந்த கேரளக்காரன் ஜீப் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், சூடாமணி என்ன பிடிக்க ஓடி வந்தா, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஐயா, சூடாமணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்ல போறேன்னு விடாமல் கத்திக்கிட்டே ஓடிட்டேயாங்கிறாங்க. எல்லாம் நாசமாக போச்சு, அடிச்சனியா உங்களோட மூஞ்சி பார்த்தாலாடா அப்படின்னு கேட்குறாங்க சமுத்திரபாண்டி. இல்லையா பார்க்கல, சட்டையை மட்டும்தான் கிழிச்சா, நான் குரங்குக்குள்ளே போட்டிருந்தேன் அவளை பார்க்கல. இல்லை அறிவு கட்டவனே, அவன் உன்னை பிடிச்சிருக்கும் போது நீ கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு இருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க சமுத்திரபாண்டி. ஐயா அவள் கூப்பாடு போட்ட சத்தத்தில் நானே ஆடி போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க சனியன். அங்கேருந்து நான் தப்பிச்சு வரக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சுன்னு சனியன் சொல்கிறாங்க. ஐயோ அவள் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, இல்லை சனியா என்னோட காருக்கு பின்னாடி 2 சட்டி இருக்குது, அதில் ஒன்று போய் எடுத்து மாட்டுடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிங்க ஏன்ட்டு சட்டையை மாற்றிக்கிட்டு வர்றாரு சனியா. இல்லை சவுந்தரம் எதுக்கு இப்படி பதற, சூடாமணி படிக்காதவ, அவளை நினச்சி நீ இப்படி பதறலாமான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. அக்கா என்னக்கா இப்படி பேசுகிற, நகை சம்மந்தப்பட்ட விஷயமா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா, அவள் போனது மட்டும் விஷயம் தெரிஞ்சது அம்பட்டு விஷயமா நாசமாக போயிடும் தெரியுமா, அவளை முதல்ல ஸ்டேஷனுக்கு போகாமல் தடுக்கணும், வாக்கா போலா போலா வா 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 அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சவுந்தரபாண்டி சனியன் பாண்டியம்மா 3 பேருமே சூடாமணியை தேடிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் கார் நிறுத்துறாங்க. அண்ணே நான் தான் சொன்னனால அந்த மலையாளியோட மொழியே சரியில்லைன்னு நீங்க கேட்கவே இல்லையே, அவன் ஒன்றும் சிற்பி இல்லைன்னு பயங்கரமான திருடன், இனிமே தெரியாத மாதிரி சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வாய் பிளந்துக்கிட்டு கேட்குறாங்க. என்னல அவ திருடனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க சூடாமணி. இன்னும் தனியாக வரல, கூடவே ஒருத்தன் குள்ளா போட்டுட்டு இருந்தா, 2 பேருமா சேர்ந்து கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டாங்க. என்னல சூடாமணி சொல்றேன், எங்க அப்பா முருகன் கோயிலில் கொள்ளையடிச்சிட்டாங்களான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சவுந்தரபாண்டி. அக்கா பாத்தியாக்கா, அண்ணே ஆமாண்ணே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படியாவது அந்த கேரளக்காரனை பிடிச்சிடலான்னு ஓடுனேன், என்னை
ஓடி வந்து பிடிச்சவனோட சரட்டை கூட நான் கிழிச்சிட்டேன். ஆனா அவன் கொள்ளையடிச்சிட்டு போனது முருகனோட சொத்து. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியுமாண்ணே சொல்லுனே அப்படின்னு கேட்குறாங்க சூடாமணி. முடியாது முடியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முருகனோட சொத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆமா அந்த திருட எங்க ஓடுனான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அவன் எங்க ஓடுனான்னு தெரியல, உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. சூடாமணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாங்கிறாங்க. இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், முதல்ல வந்து கார்ல ஏறுவா, அவனை முதல்ல கண்டுபிடிக்கலாம், வா வான்னு கூட்டிட்டு போறாங்க. சொத்தை காப்பாற்ற போறோம், அப்போ முருகன் நம்மளுக்கு கூட துணையா இருப்பான்னு நினைச்சு தான் நானும் அவங்களோட அந்த நகையை திருட சொன்னதே சவுந்தரபாண்டி தான் எனக்கு அப்ப தெரியல. நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் திருட்டு பழைய பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாரை கொலை பண்ணிட்டு உங்க பேர்ல பழிய போட்டாங்க அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி. சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சூடாமணி. சவுந்தரபாண்டியை நம்பி நானும் அங்க போனேன். சூடாமணி அந்த திருடனோட காரை பாத்துக்கிட்டாங்க. சவுந்தரபாண்டி கிட்ட சொல்றாங்க, அண்ணே அவன் தப்பிச்சு போனது அந்த காரு தான், அந்த திருடனோட காரு அதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க. அவன் பயங்கரமான திருடன், பொம்பளை ஆளுங்க யாரும் வர வேண்டாம், நானும் சனியனும் போய் பாத்துக்கிறோம்னு சொல்லி சவுந்தரபாண்டி போறாங்க. அண்ணே நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க சூடாமணி. ஏய் சவுந்தரம் தான் சொல்றேன்ல பேசாம உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லண்ணே உங்களை ஏதாவது பண்ணிடுவான், நானும் வர்றேன்னு அப்படிங்கிறாங்க சூடாமணி. ஐயோ இவ இறங்கி வந்தானா எல்லா வேலையும் நான் தான் பண்ண சொன்னானு இவளுக்கு தெரிஞ்சிருமே, என்ன பண்றது, சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லண்ணே நானும் தான் வருவேங்கிறாங்க சூடாமணி. ஏய் மூத்தவன் சொல்றேன்ல பேசாம இருக்க மாட்டேன், கம்மன் இரு, நான் தனியா இருக்கேன், நீயும் கூடவே இருங்கிறாங்க பாண்டியம்மா. நீ கிளம்பு, சனியனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு பாண்டியம்மா சொன்னதுக்கு அப்புறமா சனியனும் சவுந்தரபாண்டியும் அந்த திருடனை பார்க்க போறாங்க. சவுந்தரபாண்டி போனதும் அவருக்கு ஒரு குத்து விடுறாங்க. ஏண்டா எல்லாமே திருடிக்கிட்டு அப்படியே ஓடலாம்னு பாத்தியா, நீ திருடினதா அதோ அங்க இருக்காங்க பாரு பாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயா நான் திருடினதா அந்த அம்மா பாத்துருச்சு, அதனால தான் நான் ஓடி வந்தேன், சரி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு நான் நினைச்சேங்கிறாங்க. இல்லே நீ திருடினதா அந்த பொம்பளை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி ஜாட மாதிரியே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த திருடன் ஒரு நியாயமாகவே பேசிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நீங்கள் திருடு சொன்னீங்க, நான் திருடிட்டு வந்துட்டேன், உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை மொத்த நகையை எடுத்துக்கிட்டு நான் செஞ்ச கூலிக்கு பணத்தை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அறிவு கட்டவனே நீ திருடினதா அதான் அந்த பொம்பளை பார்த்துட்டுன்னு சவுந்தரபாண்டியை சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு பாரு சாரே, நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், எனக்கு கூலியை கொடுன்னு கேட்குறாங்க. அந்த பொம்பளையை கொண்டா தான் கூலி கொடுப்பேங்கிறாங்க. இங்கே பாரு அது என்னோட வேலை இல்லை, நீ வேணா கொண்டுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த கொண்டுவியோ விட்டு வைப்பியோ அது உன்னோட பிரச்சனை. இங்கே பாரு நான் என்னோட நாட்டுக்குள்ளே போயிட்டுனா என்னை யாரும் பிடிக்க முடியாது, முதல்ல எனக்கு கூலி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. முடியாது, அந்த பொம்பளை போட்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு கூலி கொடுப்பேங்கிறாங்க. இங்க பாரு சாரே, எனக்கு பேசின கூலியை கொடுத்துரு, மரியாதையை கொடுத்துரு, இதை என் கையில கத்தி இருக்குன்னு கத்தியை கட்டிட்டு இருக்கிற போது சனியன் வந்து கட்டி பரல்றாரு. அப்ப அந்த கத்தி கீழே விழுந்துருது. சவுந்தரபாண்டி போய் அந்த கத்தியை எடுத்துக்கிறாங்க. அதே கத்தியால அந்த திருடனை குத்திடுறாரு. அதுக்கப்புறமா ஐயோ எங்க அப்பா முருகன் நகையை காப்பாற்ற வந்ததுக்கு நான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேனே அப்படின்னு கதறாங்க. அப்படி எல்லாம் நடிச்சு சூடாமணியை நம்ப வைக்கிறாங்க. சூடாமணியும் நம்பிக்கிறாங்க. ஓ இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா எனக்கு பெரிய அவமானமா போயிடுமே, என் புள்ள கொண்டாட்டி எல்லாரும் அனாதையை நினைக்குவாங்களே, நான் என்ன பண்ணட்டும், சரியா இந்த கொலையை நீ ஏத்துக்கிறியாங்கிறாங்க. ஐயா நான் புள்ள பொண்டாட்டிக்காரன், என் பொண்டாட்டி இதை கேட்டா தவிச்சு போயிருவையா அப்படின்னு சனியன் மறுக்கிறாங்க. இந்த பக்கமா பாண்டியம்மாளை கேட்கும்போது, நான் வாக்குப்பட்டு போன இடத்துல என்னை நம்பி என் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் காத்திருக்காங்கப்பா, நான் வந்து இப்படி பழியை ஏத்துக்கிட்டு போனா அவங்க எல்லாம் தவிச்சு போயிருவாங்கன்னு சொல்றாங்க பாண்டியம்மா. நீங்க யாராவது இந்த கேஸை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களை கூடிய சீக்கிரமா நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், என்னை நம்பலாம், நான் சீக்கிரமா வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி அடுத்தது சூடாமணி கிட்ட வந்து கேட்கறாங்க, எனக்காக வேண்டாம், எங்க அப்பா முருகனுக்காக நீ இந்த கொலையை ஏத்துக்கோ, நான் உன்னையே சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கெஞ்சுறாங்க. அப்பா முருகனை நினைச்சு சூடாமணியும் அந்த கொலையை ஏத்துக்கிட்டாங்க. பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பரணி அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாங்க.